Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து 17 ஜாப் பொசிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம இன்னும் சில செட் ஆஃப் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். And அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. And அப்படியே கமெண்ட்ஸ்ல थैंक यू இல்லனா நன்றிங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். நாட்டிற்கு ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நோட்டரி பப்ளிக் என்பவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி. சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி இளஞ்சிறார். குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி மேலே கண்ட அனைத்தும். அமித்தின் தந்தை ஆனவர் பில்லு என்பவரின் தந்தையின் மகள் ஆவார். பில்லுவுக்கு சகோதரரோ அல்லது மகளோ இல்லை. அமித்துக்கும் பில்லுவுக்கும் இடையே உள்ள உறவுமுறை என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி தந்தை மகன். ஒரு பிரதான சாலையில் 2 கார்கள் எதிர் எதிர் திசையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கிளம்புகிறது. முதல் கார் 25 கிலோமீட்டர் சென்ற பின்னர் வலது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. பின்னர் அந்த கார் இடது பக்கம் திரும்பி 25 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. பின்னர் அந்த கார் பிரதான சாலையை நோக்கி செல்கிறது. இதற்கிடையில் சிறு பள்ளத்தின் காரணமாக மற்றொரு கார் பிரதான சாலையில் 35 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றது. தற்போது 2 கார்களுக்கிடையே உள்ள தூரம் எவ்வளவு? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 65 கிலோமீட்டர். ரவி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்புகிறார். கிழக்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து அவர் கிளம்பி ஒரு குறுக்கு சாலைக்கு வருகிறார். இடதுபுறம் உள்ள ஒரு தியேட்டரில் சாலை முடிவடைகிறது. நேரே மருத்துவமனை இருக்கிறது. எந்த திசையில் பல்கலைக்கழகம் இருக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வடக்கு. இந்த கேள்வி 6 கூற்றுகளுடன் இருக்கிறது. அதில் 3 கூற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 1, 4, 6. கீழே கண்ட வரிசையில் உள்ள பதில்களை எந்த பதில் விடுபட்ட இடத்தில் வரும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. டிஜிட்டல் கையொப்பம் என்பது டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி அனுப்புபவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம். புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு. எதை பயன்படுத்தி புத்தகத்தை அடையலாம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட். ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் சிஆர்ஐஎஸ். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. மாசு இல்லா
சுற்றுப்புற சூழல்களுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஷரத்து 21 படி வாழ்வுக்கான உரிமை. இந்தியாவில் மிகப்பெரிய சிறு தீனி ஸ்நாக்ஸ் கம்பெனி எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஹல்திராம். எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமையில் வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி மேகாலயா. 10 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலம் உள்ள 2 செவ்வக வடிவ தாள்கள் ஒரு மேஜை மீது மட்டமாக வைக்கப்பட்டது. அது கூட்டல் குறியீடு போல் பிளஸ் போல் ஒன்றின் மீது ஒன்றாக செங்குத்தாக இருந்தது. தற்போது மேஜையின் எவ்வளவு பரப்பளவு அந்த தாள்களால் சூழப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 36 இன்ச். 1230 மற்றும் 1926 ஐ வகுத்தால் 12 மிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடி. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 174. மடக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி சோளமாவு. எந்த தாது ஃபூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி பைரைட். கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யூரேகா என்று ஆர்வாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆர்கிமிட்ஸ். சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி வரிசெல்லா ஜாஸ்டர். பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி புறப்பரப்பின் இழுவிசை. ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ரூபாய் 12க்கு அதிகபட்ச விலை விற்க வேண்டிய ஒரு பாட்டில் தண்ணீரை ரூபாய் 34க்கு விற்பனை செய்கிறார். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி அந்த வியாபாரி அல்லது சேவை வழங்குனர் பேக் செய்து பொருளை அதில் குறிப்பிட்டுள்ள அதிகபட்ச விலையை விட கூடுதல் தொகைக்கு விற்றால் சட்டத்திற்கு முரணான முறைகேடு செய்ததாக கருதப்படுவார். மண்டல் கமிஷன் வலுவூட்டியது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி ஓபிசி. இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கீழ்வருவனவற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விபரம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி இவை ஏதுமில்லை. கீழ்வருவனவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி அடர்த்தி. குற்றத்தின் டார்க் ஃபிகர் என்றால் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றம். சூரிய உதயத்திற்கு பின் ஒரு நாள் காலையில் சுரேஷ் என்பவர் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தால் அந்த கம்பத்தின் நிழல் சரியாக சுரேஷின் வலது புறத்தில் விழுந்தது. சுரேஷ் எந்த திசையில் நின்று கொண்டிருந்தார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி தெற்கு. ஒரு நபர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் வலது புறம் திரும்புகிறார். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்த பின்னர் அவர் இடது புறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார்.
பின்னர் அவர் பின்னோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நேராக நடக்கிறார். அவர் நடக்க ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் அவர் இருக்கிறார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி வடமேற்கு. ஒரு குதிரை வடக்கு நோக்கி இருக்கிறது. அது 90 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறது. பின்னர் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறது. அதே திசையில் மீண்டும் 90 டிகிரி திரும்புகிறது. தற்போது எந்த திசையை நோக்கி குதிரை இருக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி தெற்கு. ஆப்பிள் ஆரஞ்சு என்றும் ஆரஞ்சு பேரிக்காய் என்றும் பேரிக்காய் உருளைக்கிழங்கு என்றும் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் என்றும் வாழைப்பழம் பப்பாளி பழம் என்றும் பப்பாளி பழம் கொய்யா பழம் என்றும் அழைக்கப்பட்டால் பின்வருவனவற்றுள் எது தரைக்கு கீழே வளர்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி வாழைப்பழம். சூடான நீரை எந்த கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பினால் அது வரிசல் அடைய அதிக வாய்ப்புள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரு உலோக துண்டை சூட்டேறும் பொழுது எந்த பக்கம் அது வளையும் அல்லது நேராக இருக்குமா? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி கீழ் நோக்கி வளையும். இந்த கேள்வி 6 கூற்றுகளுடன் இருக்கிறது. அதில் 3 கூற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 4, 2, 6. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.